திருமங்கலம் பை எலெக்ஷன் மாதவனுடைய தொகுதி அந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் அருணகிரின்னு நினைக்கிறார். திமுக கூட்டணி வேட்பாளர், காங்கிரஸ் வேட்பாளர் இறந்ததால் அங்க ஒரு பை எலெக்ஷன். இந்த பை எலெக்ஷன்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் அருணகிரி போட்டியிட்டாரு. அவரை அண்ணா திமுக வேட்பாளரை போடாம அவருக்கு ஆதரவா போய் இவங்க கூப்பிடாமலே போய் பிரச்சாரம் பண்றாரு. இதுதான் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இதுவரையில் நடந்திராத ஒரு அதிசயம், ஆச்சரியம். திமுக கூட்டணியின் வேட்பாளருக்கு எம்ஜிஆர் பிரச்சாரம் காங்கிரஸோட நட்பு ரீதியாக அவர்களை தன் பக்கம் கொண்டுட்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சுய கௌரவத்தை கூட இழந்து அவருக்கு பிரச்சாரம் பண்ணி அருணகிரியினுடைய வெற்றிக்கு அவங்க மேடை கூப்பிடவே இல்லை, இவரா போய் பிரச்சாரம் பண்றாரு. அது பெரிய ஆச்சரியமான விஷயம். கலைஞர் எப்படி அதை எதிர்கொண்டாரு? இல்ல, அது அவங்க தனியா கூட்டணி வேட்பாளர், அது விமர்சனம், அது வழக்கம் போல அவர் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாரு, அதை சொல்லிட்டு இருப்பாரு. அதை இக்னோர் பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இவர் இப்படி இறங்கி வந்ததை பார்த்துட்டு அவர் கலைஞர் ரொம்ப தடுமாறி போயிட்டார். அப்போ அந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்றதற்கு பிறகு காங்கிரசும் அண்ணா திமுகவும் அப்படியே ஒரு நட்பு ரீதியான ஒரு தோழமை உருவாகுது. நட்பை வளர்ப்பதே என் லட்சியமா, நட்பை வளர்ப்பதே என் லட்சியமா.